உலக சுற்றுலா தலங்களில் ஒன்றான புகழ்பெற்ற பெனாங்கு தீவின் பூலோ ஜெர்ஜா என்ற இந்த தனித்தீவில் ஒரு இந்திய வழிபாட்டு தலங்கள் மிக பிரமாண்டமாக தற்போது செயல்பட்டு வருகிறது. அந்த காலம் முதல் இன்று வரை அந்த இயக்கத்தில் இங்கே சுப்பிரமணியர் ஆலயம், முனீஸ்வரர் ஆலயம் நடைபெற்றிருக்கிறது. இந்த வேளையிலே இந்த ஆலயத்தின் தலைவர் திரு மணிராஜன் அவர்கள் பல சுவாரஸ்ய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அண்மையில் நடந்த ஆடி வெள்ளி விழாவில் நிறைய பக்தர்கள் கலந்து கொண்டு இங்கு தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றியுள்ளனர் என்பது இந்த படக்காட்சிகள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. இந்த தீவில் அந்த காலத்தில் இங்கு பணிபுரிந்த கப்பல் துறைமுகத்தில் பணிபுரிந்தவர்கள், டிஎன்பியில் பணிபுரிந்தவர்கள், ஜேகேஆரில் பணிபுரிந்தவர்கள் இங்கு ஒரு வழிபாட்டு தலம் இருக்க வேண்டும் என்பதற்காக அன்றே நமது முன்னோர்கள் இங்கு வேலை செய்யும் போது இந்த சந்நிதிகளை உருவாக்கியிருக்கார்கள் என்பது இங்கு சென்று பார்த்தால்தான் அந்த வரலாற்றை நாம் கண்கூட பார்க்க முடியும். எனவே நேரம் கிடைத்தால், ஓய்வு கிடைத்தால் ஆண்டுதோறும் பல பண்டிகைகள் இங்கு விசேஷமாக நடத்தப்பட்டு வருகிறது என்று தலைவர் திரு மணிராஜன் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். மறந்து விடாதீர்கள், இங்கு வரும் சுற்றுலா பிரியர்கள் இந்த தீவில் சென்று இங்கு உள்ள தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நம்ம இந்த வேலையில் கேட்டுக்கொள்கின்றோம். நிறைய அமானுஷ்ய விஷயங்கள்லாம் இங்கு நிகழ்ந்திருப்பதாக திரு மணிராஜன் கூறினார். முறையாக இந்த ஆலயத்தை இப்பொழுது ஆர்ஓஎஸ் பதிவு மற்றும் அதாவது அரசாங்க சான்றிதழெல்லாம் இந்த ஆலயத்தில் பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் திரு மணிராஜன் தெரிவித்தார். இந்த ஆலயத்தை பாதுகாக்க வேண்டும், கட்டிக்காக்க வேண்டும். இங்கு நிறைய பக்தர்கள் போய் வந்தால் தான் இந்த ஆலயத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இந்த வரலாற்றை எப்போதும் நம்ம பாதுகாக்க முடியும் என்று திரு மணிராஜன் குறிப்பிட்டார். அண்மையில் கூட திரு மணிராஜன் அவர்கள் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் சுந்தரராஜ் அவர்களும் சந்தித்து பல சுவாரஸ்ய விளக்கங்கள் மற்றும் ஆலயத்தின் தொடர்பான பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இந்த ஆலயத்தை அரசாங்க பதிவேற்றில் இல்லாமல் இந்த ஆலயத்துக்கு பல வகையான சலுகைகள் தேவைப்படுகிறது. சாலை வசதிகள் மற்றும் அங்கு சென்று வருவதற்கான வசதிகள், மின்சாரம், பொதுவாக பல அடிப்படை வசதிகளை இங்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் என்றது எனக்கு தெரிந்த ஒரு விஷயம். எனவே மறந்து விடாதீர்கள் அன்பானவர்களே, உறவுகளே. இங்கே பிணைக்கு சென்றால் கண்டிப்பாக இந்த பூலோ ஜெர்ஜா தீவுக்கு சென்று இங்கு இருக்கின்ற தெய்வங்களை தரிசனம் செய்து கொண்டால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த வேளையிலே இங்கு நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த ஆலயத்தோட முழு விவரங்கள் தெரியும். ஆலயத்துக்கு செல்லும் வழிகள் அங்கே போனீங்கன்னா ரெப்போர்ட்டர்ஸ் டிவியின் விளம்பரங்களை கொண்டு வரும் நிறுவனம் நவா சந்திரயான் பிரஹாட் வேலைவாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கின்றன. அனைத்து வகையான சுற்றுச்சூழலுக்கேற்ற இந்த வேலைவாய்ப்புகளை நவா சர்வீஸ் சந்திரயான் பிரஹாட் வழங்கி வருகிறார்கள். மக்மண்டின் வட்டாரத்தில் இயங்கும் இந்த இயக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அழகிய தங்க நகைகளுக்கு ஷேம் ஸ்ரீ தங்கம் ஜுவல்லர்ஸ், குளிம், சுங்கைப்பட்டாணி, புக்கெட் மத்தாஜாமில் இப்பொழுது சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் இயங்கி வருகிறது. எனவே உங்கள் தங்க நகைகளுக்கு நீங்கள் நாட வேண்டிய இடம் ஷேம் ஜுவல்லர்ஸ், சுங்கைப்பட்டாணி, புக்கெட் மத்தாஜாம் மற்றும் குளிம் ஆகிய நகரங்களில். சுங்கைப்பட்டாணியில் நடைபெறும் மாபெரும் நிகழ்வுகள் காண தவறாதீர்கள். இந்த நிகழ்ச்சிகளை இங்கே விரைவில் தயாரித்து வழங்க காத்து கொண்டிருக்கின்றன ஏற்பாட்டு குழுவினர்கள். சுங்கைப்பட்டாணியில் நடைபெறும் நிகழ்வு. ரெப்போர்ட்டர்ஸ் டிவியின் விளம்பரங்களை கொண்டு வரும் நிறுவனங்கள் முத்தியாஸ் கேஷ் அண்ட் கேரி, ஜில்லா உணவகம், சபிதா டெய்லரிங், கேரளா டீ ஹவுஸ், மாடியா பேக்கரி, மசாஜ் கனி, டிஎன்பி மேகராஜன். நன்றி, வணக்கம். உங்களின் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன்.